லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னன்னு தெரியல, எனக்கு உங்க நினைப்பாவே இருக்கு. உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. ஆனா உனக்கு போன் பண்ண வேண்டாம், நீயே பண்றேன்னு சொன்ன. ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் உன்கிட்ட இருந்து போனே வரல. எனக்கு உன் கூட பேசணும் போல இருக்குமா. ஹலோ அன்பு, அம்மா, இப்பதாம்மா உன் போட்டோ பார்த்து உன் கூட பேசணும் போல இருக்குன்னு சொன்ன. நீயே போன் பண்ற. அன்பு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? இருக்கேம்மா. ஏமா நீயும் போன் பண்றதில்ல, மாமாவும் போன் பண்றதில்ல? அம்மா, நீயும் மாமாவும் ஒரு வாட்டி இங்க வந்துட்டு போங்கம்மா. உங்க 2 பேரையுமே பார்க்கணும் போல இருக்கு. மாமா வடநாட்டுக்கு ஏதோ லோடுக்கு போயிருக்காருமா. எப்போ வருவாருன்னு தெரியல. அப்போ நீயாச்சும் வாமா. அன்பு, இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால வர முடியாது அன்பு. உன்னைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமாமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. அம்மா சீக்கிரம் வந்து உன்னை பாக்குறேன். அது வரைக்கும் நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன்னு நினைச்சுக்கோ. அன்பு, உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. நாளைக்கு எனக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம். அப்படியா? அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியலையேம்மா. ஆனா நல்லா எழுதிருமா. சரிம்மா. அன்பு, ஏதாவது அவசரம்னா இந்த நம்பருக்கு கூப்பிடு. சரிம்மா. அம்மா, உன் மடியில தலை வச்சு படுக்கணும் போல இருக்குமா. அதான் உன் நினைப்பாவே இருக்க. உன் சேலைய தலைமாட்டில வச்சுக்கிட்ட. சரி அன்பு, நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொன்னேன்ல, சீக்கிரமா படிச்சுட்டு தூங்கு. சரிம்மா. அனன்யா, என்னடி இன்னும் தூங்காம இருக்க? அந்த பட்டிக்காடு இங்க இருக்கிற வரைக்கும் நான் எங்கம்மா நிம்மதியாலாம் தூங்குறது? நான் தான் பிரின்சிபல் கிட்ட பேசி அவ டோர்னமெண்ட்லயே கலந்துக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன்ல. அப்புறமும் எதுக்கு நீ டென்ஷனா இருக்க? மா, அந்த விஸ்வா எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாருமா. ஏன்? அவன் என்ன பண்ணான்? அந்த பட்டிக்காட்டுக்காரிய ஏன் செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருமாங்க. இப்போ நாளன்னைக்கு அவளுக்கு கமிட்டி டெஸ்ட் வைக்கிறதா இருக்காங்க. கண்டிப்பா அதுல செலக்ட் ஆயிடுவாமா. ஏன் இந்த விஸ்வா இந்த மாதிரி பண்ணி தொலைக்கிறானே தெரியல. மா, அவளுக்கும் நாளைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குமா. அவ அதை அட்டெண்ட் பண்ணலனா அத காரணமா வச்சு அவளை சஸ்பெண்ட் பண்ணிரலாமா.
அதுக்கு நாளைக்கு அவளை காலேஜுக்கு போக விடாம பண்ணணுமா? அவ்வளவுதானே? அவ நாளைக்கு காலேஜுக்கு போக மாட்டா. நான் பாத்துக்கிறேன்டி, நீ நிம்மதியா தூங்கு. அவளை ஏதாவது பண்ணி எப்படியாவது காலேஜுக்கு வரவிடாம பண்ணுமா? இல்லனா காலேஜுக்கு கிளம்பி வந்துருவா அவ. அவ காலேஜுக்கு வரமாட்டா. வரமாட்டாளா? அப்படி என்னமா பண்ண? வெளியில சைக்கிள போய் பாரு. சைக்கிளையா? போய் பாருடி. என்ன? சைக்கிளுக்கு என்ன? நல்லா தானே இருக்கு. ஏண்டி, உனக்கு கண்ணு போயிடுச்சா? நல்லா பாரு. காலையில அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமா எந்திரிச்சு இதுக்கப்புறம் அந்த அன்பரசி எப்படி காலேஜுக்கு போறான்னு நானும் பாக்குறேன். மா, என்ன பஞ்சர் பண்ணி விட்டுட்டியா? இவ யாரடி இவ? பஞ்சரா பண்ணிருக்கேன். நல்லா பாரு. டயரை கத்தியால குத்தி கிழிச்சு விட்டுருக்கேன். அவ இந்த சைக்கிளுக்கு டயரை மாத்தி அதுக்கப்புறம் ஓட்டிட்டு போறதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிட போகுது. சூப்பர்மா. சரி சரி, அவ வரத்துக்குள்ள நீ கிளம்பிடு. இல்லனா அந்த கிழவி அவளை கார்ல டிராப் பண்ண சொல்லும். போ. ஆமாமா, சொன்னாலும் சொல்வாங்க. சரி, ஓகே, பை பை பை. போ போ போ. மேடம், என்னம்மா, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் கிளம்பு. அதான் சைக்கிள் தான் இருக்கே. இன்னும் 15 நிமிஷத்துல நான் காலேஜுக்கு போயிருவேன். இன்னைக்கு எனக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு. எக்ஸாமுக்கு கிளம்பும் போதெல்லாம் எங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அன்பரசி, எழுந்திருமா. நீ நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண என்னோட வாழ்த்துக்கள்மா. நான் பூஜையில கூட உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்க மேடம், நான் வரேன். போயிட்டு வாமா. நீ காலேஜுக்கு போனா தானே எக்ஸாம் எழுதுவ? அதுக்கு தான் நான் ஒரு வழி பண்ணிட்டேனே.
சைக்கிள் பஞ்சர் ஆனது கூட தெரியாம எடுத்துட்டு போறா. இன்னைக்கு இவ காலேஜுக்கு போன மாதிரி தான். என்னடா இது, எக்ஸாம் இருக்கு, காலேஜ் போற நேரத்துல போய் இப்படி பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ, பக்கத்துல பஞ்சர் கடை எங்க இருக்குன்னு வேற தெரியல. என்ன மஞ்சு, எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, உள்ள போகாம இங்க நிக்கிற? சார், அன்பரசி இன்னும் வரல சார். அதான். இன்னும் வரலையா? ஹே, 15 மினிட்ஸ்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருமே. ஆமா சார், என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளை இன்னும் காணோம் சார். அன்பரசிக்கு கால் பண்ணி பாத்தியா? அவ சைக்கிள்ல வந்துகிட்டு இருப்பா, அதனால கால் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டான்னு நினைச்சு கால் பண்ணல சார். அட்டென்ட் பண்ணல. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிறதுனால கால் எடுக்க முடியலையோ? தெரியலையே சார். அண்ணே, அண்ணே, சொல்லுமா. பக்கத்துல பஞ்சர் கடை எங்க இருக்கு? பக்கத்துல எங்கேயும் பஞ்சர் கடை இல்லையாம்மா? எதுக்கும் கொஞ்சம் தள்ளி வேணா போய் கேட்டு பாரு. சரிங்கண்ணே. சரிம்மா. ஐயோ, என்ன அன்பரசி, சைக்கிள் பஞ்சரா? ஆமா அனன்யா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நான் பக்கத்துல எங்கேயாவது சொல்லி சைக்கிளை நிப்பாட்டிட்டு வந்துடுறேன். என்ன காலேஜ்க்கு கூட்டிட்டு போறியா? பிராக்டிக்கல் எக்ஸாம்க்கு லேட் ஆயிருச்சுன்னா உள்ள விட மாட்டாங்க. ஹேய், உன்னை பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வரவிட கூடாதுன்னு தாண்டி நாங்களே சைக்கிளை பஞ்சர் பண்ணோம். இதுல நீ என்கிட்டே ஹெல்ப் கேக்குறியா? அனன்யா ப்ளீஸ் அனன்யா. கதறு கதறு, இதையும் கேட்க நல்லாதான் இருக்கு. அனன்யா, நேரம் ஆயிட்டே இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போறியா ப்ளீஸ்? உன்னை கூட்டிட்டு போகணும்னா என் கார்ல நீயும் வரேன்னு சொல்றியா? ஆமா. அது சரி, நீ ஏன் கார்ல ஏறினா அப்புறம் நீயும் நானும் ஈக்குவல் ஆயிட மாட்டோம். அது மட்டும் என்னைக்குமே நடக்காது. நீ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். நான் born with silver spoon. நானும் நீயும் என்னைக்குமே ஒன்னாகவே முடியாது. அது ஏன் உன் மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது? எனக்கு என்னைக்குமே ஜென்ம எதிரி நீ தாண்டி. உன்னை போய் நான் ஏன் கார்ல ஏத்துவேனா? என்கிட்டயே நீ சேலஞ்ச் விட்டல, இந்த காலேஜ்லயே ஏன் கண்ணு முன்னாடியே நீ டிகிரியை முடிச்சு காட்டுறேன்னு. நீ எப்படி டிகிரி முடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்.
நீ என்ன பண்ற? பொறுமையா இந்த சைக்கிளுக்கு பஞ்சர் ஒட்டிட்டு வா. நீ வரதுக்குள்ள அங்க எக்ஸாமே முடிஞ்சு போயிரும். வரட்டுமா? மஞ்சு 10 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் அன்பரசிய காணோம். என்னாச்சுன்னு தெரியலையே சார். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். என்ன விஸ்வா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அன்பரசி ஏன் காலேஜ் வரல? அவ அங்க சைக்கிளை தள்ளிட்டு வரத சொன்னா இவர் இங்க இருந்து கிளம்பி போயிருவாரே. அப்படியா? நான் மார்னிங் கூட அவளை வீட்ல பாக்கலையே. சரி ஓகே, அதுக்கு எதுக்கு நீங்க இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? அன்பரசியை தான் பார்த்துட்டு நிக்கிறேன். அவ என்ன குழந்தையா? நீங்க வாசல்ல நின்னு கூட்டிட்டு போறதுக்கு? அவ அதெல்லாம் வந்துருவா, நீங்க போங்க. சரி ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். சார், அன்பரசி இவ்ளோ நேரம் வராமலாம் இருக்க மாட்டா சார். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி மஞ்சு, நீ லேபுக்கு போ, டைம் ஆயிடுச்சு. நான் என்னன்னு பாக்குறேன். சரிங்க சார். அன்பரசி எங்க இருக்க? எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. சைக்கிள் டயர் வர பஞ்சர் ஆயிடுச்சு சார். அதான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்பதான் பஞ்சர் கடையை பார்த்தேன் சார். அன்பரசி இன்னும் 10 நிமிஷம் கூட இல்ல. அதுக்குள்ள நீ பஞ்சர் ஓட்டிட்டு எப்படி வருவ? சார் கண்டிப்பா நான் வந்துருவேன் சார். அண்ணா, நீங்க டயர் மட்டும் பஞ்சர் போட்டு வைக்கிறீங்களா? நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிம்மா. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? எஸ் எஸ் சார். சார், அன்பரசி மட்டும் இன்னும் வரல. அப்படின்னா அவங்க வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோமா? சார் அது சைலன்ஸ். சிரிச்சது போதும், நிப்பாட்டுங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். உங்க எல்லாரோட டேபிள்லயும் சல்ஃபரும் தண்ணியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஹேண்ட் க்ளோவ்ஸ் போட்டுக்கோங்க. சல்ஃபர் இருக்கிற குடுவையில் மார்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க.
ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்